தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவின் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. அது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மகாலிங்கம், எதனால இந்த சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது? விரிவாக சொல்லுங்க. சேகர் ரெட்டி, சீனிவாச ரெட்டி, பிரேம் ஆகிய 3 பேருடைய வீடுகளில் கடந்த ஒரு வாரமாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையில் கணக்கில் வராத 131 கோடி ரூபாய் ரொக்கம், 171 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த இந்த சோதனைக்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அதாவது சேகர் ரெட்டிக்கு உதவியவர்கள் யாரெல்லாம் இந்த பணம் வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறார்கள் என்ற கோணத்தில் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் சேகர் ரெட்டியினுடைய வீடுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்து பார்த்தார்கள். அப்போது 2 விதமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஒன்று சொத்து வாங்கிய ஆதாரம் கொண்ட ஆவணங்கள், இன்னொன்று வரவு செலவு சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள், அதற்கான ஆவணங்கள். இந்த இரண்டையும் அவர்கள் பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசியல்வாதிகளை தாண்டி முக்கியமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதை அடுத்த கட்ட விசாரணையை தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போது 10 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அண்ணா நகரில் உள்ள தமிழக தலைமைச் செயலாளர் வீடு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அவரது மகனுடைய வீடு, மேலும் மகன் நடத்தி வரக்கூடிய அலுவலகம், தொழில் சம்பந்தப்பட்ட குடோன்கள், இப்படி மொத்தம் 10 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று காலை 7 மணியிலிருந்து இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக காவல்துறை பாதுகாப்பு 10 இடங்களில் வேண்டும் என்ற கோரிக்கையும் காலையில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் கோரப்பட்டு தற்பொழுது பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், சேகர் ரெட்டிக்கும் தற்போதைய தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவுக்குமான இடைப்பட்ட வருமான ரீதியான தொடர்பு ஏதாவது இருக்கிறதா என்ற ஒரு கோணத்தில் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சோதனை தொடங்கும் பொழுதே சேகர் ரெட்டி முக்கிய அரசியல் பிரமுகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அது மட்டுமல்லாது அதிகாரிகளுக்கும் தொடர்புடையவர் என்ற தகவல் வெளியானது. அதை கவனத்தில் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த கோணத்தை தவறவிடாமல் தற்பொழுது அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் ஒப்பீடு செய்யும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் தலைமைச் செயலாளர் வீட்டில் இது போன்ற ஆவணங்கள் இருக்கிறது என்ற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது. அவர் வீடு மட்டுமல்ல, அவரது மகன் வீட்டிலும் இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகனுடைய அலுவலகத்திலும் இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு சேர்த்து 7 முக்கியமான தொழிலதிபர்களுடைய வீட்டிலும் இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த சோதனை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வளையத்திற்குள் இந்த சோதனை என்பது வந்திருக்கிறது. முக்கியமான நபர்கள் இந்த வளையத்திற்குள் வந்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த வருமான வரித்துறை அதிரடி சோதனையில் இன்னும் பல முக்கிய விஷயங்கள் வெளியாகக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, சேகர் ரெட்டியுடைய சகாக்களுடைய பேரில் எந்தெந்த நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது, அந்த நிறுவனங்களுக்கு முதலீடு செய்தவர்கள் யார், அந்த முதலீடு செய்தவர்களும் அதில் பங்குதாரராக இருந்தவர்களும் ராமமோகன் ராவருடைய எப்படி தொடர்பில் இருக்கிறார்கள். எனவே இது போன்ற கோணங்களில் இந்த தற்பொழுது வருமான வரித்துறையினுடைய சோதனை என்பது சென்று கொண்டிருக்கிறது. நேற்று தான் சேகர் ரெட்டி சம்பந்தப்பட்ட வழக்கில் சிபிஐயும் அமலாக்க பிரிவினரும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களும் இந்த கோணத்தில் விசாரணையை நேற்றே தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக தலைமைச் செயலாளர் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் சோதனை நடத்தி வருகிறார்கள். எனவே சிபிஐ அதிகாரிகளும் அமலாக்க பிரிவு அதிகாரிகளும் வருமான வரித்துறை அதிகாரிகளோடு இருந்து இந்த சோதனையை மேற்கொள்ள உதவியாக இருப்பார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் இது சம்பந்தமான விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருவதால் அவர்களும் உடன் இருப்பார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சில நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு அந்த நிறுவனங்களுக்கு முதலீடுதாரராக பங்குதாரராக யாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள், அதில் ராமமோகன் ராவ் தொடர்புடையவர்கள், அவரது மகன் மற்றும் அவர் சம்பந்தப்பட்ட சகாக்கள் இந்த தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை வருமான வரித்துறை அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். எனவே அடுத்த கட்டமாக சேகர் ரெட்டியை தாண்டி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற ஒரு பரந்துபட்ட விசாரணை என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் அரசியல் பிரமுகர்களின் வீடுகளிலும் சோதனை நடத்தப்படும் என்ற திட்டமும் இருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக சேகர் ரெட்டி சம்பந்தப்பட்ட இடங்களில் இருந்து 131 கோடி ரூபாய் ரொக்கம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த ரொக்கம் எங்கிருந்து வந்தது, அதில் 30 கோடி ரூபாய் புதிய ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகள் அவை எங்கிருந்து வந்தன என்ற கேள்வியை
தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்கம், கருப்பு பணம் எப்படி வெள்ளையாக மாற்றப்பட்டது, அது சம்பந்தமான விசாரணையை அமலாக்க பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இவர் தமிழகத்தின் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சேகர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 துறைகளிலும் முக்கியமான ஒப்பந்தங்களை அவர் பெற்றிருந்தார். இந்த ஒப்பந்தங்கள் அவர் விதிமுறைக்கு புறம்பாக பெற்றிருந்தாரா, விதிகள் அப்போது எது மாதிரியான ஒப்பந்தங்கள் கோரப்பட்டன, ஒப்பந்த புள்ளிகள் எல்லாம் தற்பொழுது சரிபார்க்கப்படும் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு பரந்துபட்ட விசாரணையை மத்திய புலனாய்வு அமைப்புகளான வருமான வரித்துறை, சிபிஐ மற்றும் அமலாக்க பிரிவு இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து முன்னெடுத்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் முக்கியமான சாலைகள் அமைக்கும் திட்டங்களை எல்லாம் சேகர் ரெட்டியினுடைய நிறுவனங்கள் ஒப்பந்தம் எடுத்திருந்தது என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுப்பணித்துறை எடுத்துக்கொண்டால் மணல் அள்ளி போடக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை சேகர் ரெட்டியினுடைய சகாக்கள் பெற்றிருந்தார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாக விதிமுறை மீறல்கள் நடந்திருக்கின்றனவா என்ற கோணத்தில் விசாரணை என்பது நடைபெறக்கூடும். விதிமுறைகளுக்கு புறம்பாக சேர்த்த பணம் தான் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்ட பணமா என்ற கோணத்தில் விசாரணை நடக்கும். இன்னொரு மிக அதிர்ச்சிகரமான தகவல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லுவது என்னவென்றால், தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கூடிய தொகை என்பது மிக சின்ன தொகைதான். இதைவிட பல மடங்கு இவர்கள் பல இடங்களிலே முதலீடாக செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். இதில் அரசியல் பிரமுகர்கள் மட்டுமல்ல, அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், மூத்த அதிகாரிகளும் என்ற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்கிறது என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த கோணத்தில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் 10 இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனை குறைந்தது 3 நாட்களாவது நடக்கும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் அவர்களின் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 10 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தற்போது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அந்த இடத்துல என்ன விதமான சோதனை நடைபெற்று வருது? இந்த சோதனை குறித்த முறையான சம்மன் ராமமோகன ராவுக்கு அனுப்பப்பட்டிருக்கா? இந்த சோதனை விவரங்கள் என்ன? தம்பு தமிழரசன், தமிழக தலைமை செயலாளர் ராம் மோகன் ராவ் அவருடைய வீடு அண்ணா நகர் 6th மெயின் ரோட்டில் அமைந்திருக்கிறது. தற்போது நாம் அந்த இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் அவருடைய வீட்டில் காலை 6 மணி முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். காலை 6 மணிக்கு வீட்டிற்கு உள்ளே சென்றக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் 4 பேர் கொண்ட குழுக்களாக 10 பேர் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சோதனைக்கு உள்ளே தற்போது தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டிற்கு தான் இருக்கிறார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய காரும் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு இது போன்ற சோதனையின் பொழுது வருமான வரித்துறையினர் முன்னமே சம்மன் கொடுத்து விசாரணைக்கு செல்வதுதான் வழக்கம். எனவே முறையாக அதற்கான அறிவிப்புகள் கொடுத்து உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அவருடைய இல்லம் 2 மாடி கொண்ட வீடாக அமைந்திருக்கிறது. கீழ்த்தளத்திலிருந்து 2 மாடிகளிலும் சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சோதனை நடைபெற்று வருவது அவருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய காவல் நிலைய எல்லைக்குட்பட்டக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் உறுதி செய்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அவருக்கு தொடர்பான அலுவலகம் மற்ற இடங்களிலும் 10 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருவதாக வருமான வரித்துறையினும் உறுதி செய்திருக்கிறார்கள். மேலும் மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய சோதனையானது எந்தெந்த இடங்களில் நடைபெறுகிறது, அவருடைய உறவினர்களா அல்லது நண்பர்கள் வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறதா என்பது குறித்த தகவல்கள் வருமான வரித்துறையினர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தால் மட்டுமே தெரிய வரும். இந்த இடத்தில் அண்ணா நகரை பொறுத்தவரை தொடர்ந்து சோதனைகள் நடைபெற்று வருகிறது. உள்ளே இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்தவரை பார்த்தால் இன்னும் 4 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சோதனை நடைபெறும் என்ற தகவல் இந்த இடத்திலிருந்து தெரிகிறது. தமிழரசன். ராஜ்குமார், இடைவேளைக்கு முன்பாக தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டி அவருக்கு சொந்தமான வீடு, அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றதன் பின்பாக அவருக்கு நெருக்கமான அரசியல் பிரமுகர்கள், மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோரும் இந்த விசாரணை வளையத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கார். வருமான வரித்துறையினர் சார்பிலிருந்து அந்த வட்டாரங்கள்ல இருந்து இன்னும் பல மூத்த அதிகாரிகள் அவர்களுடைய வீடுகள், இல்லத்துல சோதனை நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள், சாத்தியங்கள் இருக்கா? அது தொடர்பான தகவல்கள் வெளிவந்திருக்கா?
வருமான வரித்துறை அதிகாரிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்களை வைத்தும் அதே போன்று அந்த தகவல்களை உறுதி செய்ததற்கு பின்பாகவே இது போன்ற சோதனைகளில் ஈடுபட்டு வருவது ஒரு வழக்கமான நடைமுறை. அப்படி இருக்கும்போது தற்போது தமிழக தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டில் நடைபெற்று வரக்கூடிய இந்த சோதனை அடுத்த கட்டமாக எப்படி நடைபெறும், இதே போன்று தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்ற இடங்களில் நடைபெறுமா என்பது குறித்து இந்த சோதனைக்கு பின்னரே தெரிய வரும். தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த சோதனையின் போது வீட்டில் கிடைக்கப்பெறக்கூடிய ஆவணங்கள் அல்லது மற்ற தகவல்கள் இதன் அடிப்படையில் பொறுத்து அடுத்த கட்டமாக விசாரணை அல்லது சோதனை வேறு எங்கு தொடர்பு இருக்கக்கூடிய நபரிடம் சோதனை நடைபெறுகிறதா என்பதை குறித்த தகவல்கள் எல்லாம் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக முடிவெடுத்து அதற்கு பின்னரே தான் தெரிய வரும். அதே போன்று தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த சோதனையின் போது விசாரணைகள் யார் யாரிடம் உள்ளே நடைபெற்றது, அதே போன்று சோதனைகள் என்னென்னலாம் செய்யப்பட்டது, சோதனையின் போது ஏதேனும் ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றதா என்பது குறித்த தகவல் எல்லாம் வருமான வரித்துறையினர் சோதனை முடிவடைந்த பின்னரே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தம்பி தமிழரசன். ராஜ்குமார், ராம்மோகன் ராவ் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 10 இடங்கள்ல சோதனை நடைபெறுது. இந்த 10 இடங்கள்லையும் ராம்மோகன் ராவ் தரப்பினர் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க, அது குறித்த தகவல்கள் ஏதாவது வெளிவந்திருக்காங்க? மற்ற இடங்களில் பொறுத்தவரை ஒத்துழைப்பு கொடுப்பது குறித்த தகவல் முழுமையாக தெரிவிக்கப்படலை. ஆனால் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் சோதனை நடைபெற்றக்கூடிய நேரத்தில் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவதாக தான் தெரிகிறது. ஏனென்றால் காலை 6 மணியிலிருந்து சோதனைகள் நடைபெற்று வருகிறது. 6 மணிக்கு உள்ளே சென்றிருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வீட்டிற்கு உள்ளே சென்றதுக்கு பிறகு வீட்டிற்கு உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் வெளியே யாரும் வரவில்லை. அதே போன்று வெளியில் இருக்கக்கூடிய நபர்களும் வீட்டிற்கு உள்ளே செல்வதற்கான அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை என்பது வருமான வரித்துறை அதிகாரிகளால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போன்று மற்ற 10 இடங்களிலும் நடைபெற்று வரக்கூடிய இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்தி வரக்கூடிய இந்த சோதனையும் முழுமையாக நடைபெறும் என்றுதான் வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே திட்டமிட்டு அவருக்கு சொந்தமான அலுவலகம் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த சோதனை தற்போது நடத்தி வருகிறார்கள். எனவே அந்த இடத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்புடன் தான் சோதனை நடைபெறும் என்று தெரிகிறது. எனவே இந்த நடைபெற்று வரக்கூடிய இந்த சோதனையின் போது விசாரணையும் கைப்பற்றக்கூடிய மற்ற ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்படுகிறதா, மற்ற விவரங்கள் குறித்தெல்லாம் அதிகாரப்பூர்வமான தகவல் இந்த சோதனை முடிவின் போது தெரிய வரும். தமிழரசன். ராஜ்குமார், மொத்தம் 10 இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெறுது. ராம்மோகன் ராவ் அவர்களின் வீடை தவிர அவருடைய மகனுடைய வீடு, அலுவலகம், மேலும் 5 தொழிலதிபர்களின் இடங்களிலும் சோதனை நடந்துட்டு இருக்கு. ராமமோகன ராவ் அவர்களுடைய மகன் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வந்தது எப்படி? அவர் நடத்தும் நிறுவனம் எதை சார்ந்தது? இந்த சோதனையின் போது ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்றக்கூடிய தகவலின் அடிப்படையில் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் மற்றும் அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள், அதே போன்று அவருடைய உறவினர்கள் அடிப்படையில் இந்த விசாரணை என்பது சோதனை செய்யப்பட்டு வருகிறது. கிடைக்க இருக்கக்கூடிய தகவல்கள், அதாவது தொழில் ரீதியாக தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களும் அதில் சந்தேகம் இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையின் போது வருமான வரித்துறைக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையும் அதே போன்று மற்ற ஆவணங்கள் ஏதாவதும் அந்த விஷயங்கள் குறித்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் இந்த சோதனைக்கு பிறகுதான் தெரிய வரும். பத்மபிரியா. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 10 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கமும் செய்தியாளர் ராஜ்குமாரும் இணைப்பில் இருக்கின்றனர். முதலாவதாக செய்தியாளர் ராஜ்குமார், தற்போது அண்ணா நகர் அவருடைய வீட்டில் சோதனை நடைபெற்று வருவது குறித்த தகவல்களை சொன்னீங்க. ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டி அவர் மூலமா கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த சோதனையை தொடர்ந்து இந்த சோதனை நடைபெற்று வருது. ஒரு நினைவு கூறலுக்காக சேகர் ரெட்டி வீட்டில் அவருடைய உடைமைகள் நடந்த சோதனை குறித்த விவரங்களை ஒரு முறை பதிவு பண்ணுங்க ராஜ்குமார்.
சில நாட்களுக்கு முன்பாக ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டியினுடைய வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. அந்த சோதனையின் போது கணக்கில் வராத பணம் என்பது கைப்பற்றப்பட்டது. 120 கோடிக்கு மேல் கணக்கில் வராத பணமும் அதே போன்று 100 கிலோ தங்கமும் வருமான வரித்துறையினர் கைப்பற்றினர். அதற்கு பின்பாக ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டியினுடைய பணிகள் மற்ற விவரங்கள் பல ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து வருமான வரித்துறையினர் அவரிடம் கைப்பற்றப்பட்ட பல ஆவணங்களை வைத்து அதற்கு அடுத்தபடியாக பல கட்ட விசாரணைகளையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தனர். தொடர்ந்து வருமான வரித்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு பின்பாக தான் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் தமிழக தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டில் காலை 6 மணி முதல் அந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அண்ணா நகர் இல்லத்தில் அவருக்கு நெருங்கிய உறவினர்கள் மற்ற இடங்களிலும் 10 இடங்களில் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து சோதனையை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்னும் 4 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை நீடிக்கலாம் என்றுதான் தெரிகிறது. இந்த சோதனைக்கு பிறகுதான் தற்பொழுது வேறு விதமான விசாரணைகளும் அதே போன்று இந்த சோதனைக்கு பின்பாக தமிழக தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டில் விசாரணை நடைபெற்றக்கூடிய நிகழ்வுகளும் அதே போன்று வேறு ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்படுகிறதா என்பது குறித்த தகவல்கள் எல்லாம் இதற்கு பின்னர் தான் தெரிய வரும். தமிழரசன். ராஜ்குமார், ராமமோகன ராவ் அவரது மகன் தவிர மேலும் 5 நபர்கள் தொழிலதிபர்களின் இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருது. அவர்கள் குறித்த விவரங்கள் உங்ககிட்ட இருக்கா? தற்போது மற்ற 10 இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அதாவது ராம்மோகன் ராவ் மகன் தவிர வேறு யார் யார் வீட்டில் சோதனை நடைபெறுகிறது, அவர்களுடைய அலுவலகம் இல்லம் பற்றிய முழுமையான விவரங்கள் தற்போது தெரிய வரவில்லை. ஆனால் 10 இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதை வருமான வரித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த 10 இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய சோதனை பொறுத்து பார்க்கும்போது ராம்மோகன் ராவினுடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுடைய இல்லம் மற்றும் அலுவலகங்களில்தான் சோதனை நடைபெறும் என்று தெரிகிறது. ஏனென்றால் வருமான வரித்துறையினர் இதுபோன்று முக்கிய நபர்கள் வீட்டில் சோதனை நடத்தும் பொழுது ஏற்கனவே முறையாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பி அதற்கு பின்பாக தான் அதற்கான நடவடிக்கைகளை சோதனையில் ஈடுபடுவது போன்ற தொடர் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுவார்கள். எனவே அந்த 10 இடங்களிலும் நடைபெறக்கூடிய சோதனை ராம்மோகன் ராவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடங்களிலே நடைபெற்று வருகிறது. அந்த 10 இடங்களிலும் நடைபெற்று வரக்கூடிய சோதனைகள் எந்த அடிப்படையில் சோதனைகள் நடைபெற்று வருகிறது, யார் யாரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது, மேலும் அந்த 10 நபர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களா, அவர்கள் எவ்வாறான தொழில்கள் செய்து வருகிறார்கள், எத்தனை ஆண்டுகள் தொழில்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள், என்ன விதமான தொழில்களை அந்த 10 இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய சோதனையில் அவர்கள் வருமானம் என்ன, அதே போன்று முறையாக வருமானம் வரி கணக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா, வேறு ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா என்பது குறித்த தகவல்கள் எல்லாம் கூடுதலாக வருமான வரித்துறையினர் முழுமையாக இந்த சோதனைகள் முடித்த பிறகு அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். ராஜ்குமார், நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மகாலிங்கம், ஏறக்குறைய 4 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சோதனை நடைபெற்று வருது. 10 இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டீங்க. ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டியிடமிருந்து 100கணக்கான கிலோ தங்கம், அதே போல 131 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருடைய விசாரணை வளையம், அவருக்கு தொடர்புடையவர்களுடைய விசாரணை வளையத்துக்கு இந்த சோதனை மாறி இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து மூத்த அதிகாரிகள் யார் யாரெல்லாம் விசாரணை வளையத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு, சேகர் ரெட்டி மீது என்ன நடவடிக்கை எடுப்பதற்குண்டான சாத்தியங்கள் இருக்கு? வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை 7 மணியிலிருந்து 10 இடங்களில் தற்பொழுது சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். ராமமோகன் ராவ், தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவினுடைய வீடு மற்றும் ராமமோகன் ராவினுடைய மகன் வீடு மற்றும் அவர் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள், மேலும் 5 முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தொழிலதிபர்களாக செயல்படக்கூடியவர்களுடைய வீடுகளிலும் அலுவலகங்களிலும் இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் 10 இடங்களில் இந்த சோதனை என்பது நடக்கிறது. தற்போதைய கிடைத்த தகவலின் அடிப்படையில் முக்கியமான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக சொத்து தொடர்பாகவும் மற்றும் வரவு செலவு தொடர்பான முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆய்வு என்பது சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு சேகர் ரெட்டியோடு சேர்ந்து
கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் என்பது தொடங்கப்பட்டு அந்த நிறுவனங்கள் தான் தமிழக அரசினுடைய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஒப்பந்தங்களை பெற்றிருக்கிறது. இந்த நிறுவனங்களுடைய பங்குதாரர்களாக முதலீடுதாரர்களாக இருந்தவர்கள் யார் என்ற பட்டியலை அவர்கள் தயார் செய்து அதை ஆய்வு மேற்கொண்ட போதுதான் தற்பொழுது அடுத்த கட்டமாக இந்த சோதனை என்பது அதனுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கிறது என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சோதனையின் போது சேகர் ரெட்டியிடமிருந்து கிட்டத்தட்ட 8 மூட்டைகளில் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த ஆவணங்களை ஆய்வு செய்த பொழுது பல்வேறு முக்கிய தகவல் கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்களை தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவணங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பணி என்பது நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறைந்தது இந்த சோதனை 2 நாட்களாவது நீடிக்கும் என்ற தகவலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். 10 இடங்களில் தொடர்ந்து ஒரே நேரத்தில் சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் ஒவ்வொரு இடத்திலும் 20 அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த பகுதிகளில் காவல்துறை பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வார காலமாக சேகர் ரெட்டி மற்றும் அவருடைய சகாக்களின் வீடுகளில் இருந்து 131 கோடி ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம் மற்றும் 171 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த அதிக அளவில் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த பறிமுதலுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்ற கோணத்தில் விசாரணை என்பது தொடங்கியது. குறிப்பாக பறிமுதல் செய்யப்பட்டது மிகவும் ஒரு சிறிய தொகைதான். இதற்கு பின்னால் இன்னும் பல முக்கியமான புள்ளிகள் இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு வலுவாகவே முதல் நாளில் இருந்து இருந்ததை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அரசியல் பிரமுகர்களுடைய தொடர்பு, இன்னொன்று முக்கிய அதிகாரிகளுடைய தொடர்பு இருந்தது. தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் கவனித்து வந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது அடுத்த கட்டமாக விசாரணை வளையத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த விசாரணை வளையத்திற்குள் இன்னும் சில முக்கியமான நபர்கள் சிக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் தற்பொழுது இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த சோதனையில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையிலும் தற்பொழுது இது சம்பந்தமான 10 இடங்களில் சோதனை நடக்கிறது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவரிடம் வாக்குமூலத்தை பெற வேண்டிய நிலையில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். எனவே கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இந்த விசாரணை விரிவாகக்கூடிய வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் மகாலிங்கம், ராம்மோகன் ராவ் தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்று ஏறக்குறைய இன்னும் 6 மாதங்கள் கூட முடிவடையவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நிலையில அவர் தமிழக அரசுல என்னென்ன பதவிகள் வகிச்சாரு, அவருடைய பின்னணி பத்தி சொல்லுங்க. ராமமோகன் ராவ் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பொதுப்பணித்துறையினுடைய செயலாளராக இருந்திருக்கிறார். அந்த பதவி அவர் வைத்திருந்த போதுதான் சேகர் ரெட்டியோடு அவர் ஒரு நட்பு என்பது கிடைத்ததாக பரவலாக பேசிக் கொள்ளப்படுகிறது. எனவே சேகர் ரெட்டியோடு இவர் எப்படி நட்பு பாராட்டினார், எது மாதிரியான தொடர்பு வைத்துக் கொண்டார் என்பதுதான் தற்பொழுது இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த 10 இடங்கள் நடக்கக்கூடிய சோதனையுடைய பின்புலம் என்று சொல்லலாம். ஏனென்றால் ராமமோகன் ராவ் தற்பொழுது தலைமைச் செயலாளர், உயரிய பதவியான தமிழக அதிகாரிகள் மட்டத்திலேயே உயரிய பதவியான இந்த தலைமைச் செயலாளர் பதவியை வகித்து வருகிறார். ஆனால் இதற்கு முன்பாக பல்வேறு துறைகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்திருக்கிறார். குறிப்பாக பொதுப்பணித்துறை மற்றும் கனிம வளத்துறை எல்லாம் முக்கியமான பொறுப்புகளை வகித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த துறைகளை அவர் வைத்திருந்த போதுதான் சேகர் ரெட்டியோடு நட்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் முக்கியமாக அரசியல் பிரமுகர்களும் சேகர் ரெட்டியோடு தொடர்பு இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரியினுடைய கேள்வி எல்லாம் இந்த கைப்பற்றப்பட்ட 131 கோடி ரூபாய் ரொக்கமும் 171 கிலோ தங்க கட்டிகளும் எங்கிருந்து வந்தன, யாருக்கு சொந்தமானவை என்பதுதான். சேகர் ரெட்டி அவருடைய வாக்குமூலத்தில் என்ன தெரிவித்திருக்கார் என்றால், இந்த கைப்பற்றப்பட்ட அனைத்து ரொக்கமும் தங்கமும் தங்களுடையது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை வருமான வரித்துறை அதிகாரிகள் நம்ப மறுக்கிறார்கள். ஏனென்றால் இவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான வருமானமோ அல்லது இவ்வளவு பெரிய தொகையை சேர்ப்பது ஒரு ஆளால் முடியாது, பல முக்கிய பிரமுகர்கள் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்று நம்புகிறார்கள். எனவே தற்பொழுது இன்னும் முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அரசு ஒப்பந்தங்கள் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது, சேகர் ரெட்டி தொடர்புடையவர்களில் யாரெல்லாம் அரசியல் பிரமுகர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் விதிமுறைகளுக்கு புறம்பாக ஒப்பந்தங்களை பெற்றார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்படும். அது மட்டுமல்லாது இவர்கள் குத்தகை கிடைத்த இந்த மணல் அள்ளி போடும் ஒப்பந்தத்தில் வேற ஏதாவது முறையீடுகள் நடந்திருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பரந்துபட்ட விசாரணையை செய்ய இருக்கிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகளோடு சேர்ந்து சிபிஐ அதிகாரிகளும் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகளும் இந்த சோதனையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அவர்களும் நேற்று வழக்கு பதிவு செய்தார்கள். சிபிஐ அதிகாரிகளும் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகளும் நேற்று வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த விசாரணையில் அவர் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் வங்கி அதிகாரியினுடைய துணை இதில் இருக்கிறதா என்ற கோணத்தில் சிபிஐ அதிகாரிகளும் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவது குறித்த விசாரணையை அமலாக்கப் பிரிவு மேற்கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இவர்கள் சேகர் ரெட்டி சம்பந்தப்பட்டவர்கள் எடுத்த ஒப்பந்தத்தில் எது போன்ற விதிமுறை மீறல் இருக்கிறது, அதில் எந்தெந்த அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் விசாரணை நடத்துவதற்கு தற்பொழுது இந்த சோதனை, இன்று நடைபெற்று வரும் இந்த சோதனை ஒரு முக்கியமான ஒரு சோதனையாக பார்க்கப்படுகிறது. தம்பி
மகாலிங்கம், சந்தேகத்தின் அடிப்படையில இந்த சோதனை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டீங்க. இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா வருமான வரித்துறையினர் நம்புறதாகவும் குறிப்பிட்டீங்க. ஒருவேளை ராம்மோகன் ராவ் வீடு அலுவலக தரப்பில் இருந்து ஏதாவது ஆவணங்கள் கிடைத்தால் சிக்கினால் அதற்கு அடுத்தபடியான வருமான வரித்துறையினரின் நடவடிக்கை எப்படி அமையும்? அதாவது தற்பொழுது சேகர் ரெட்டியிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் 4 நாள் விடிய வைத்து விசாரணை நடத்தினார்கள். அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்தார்கள். சோதனையை முடித்துக் கொண்டார்கள். அடுத்த கட்டமாக விசாரணை தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேகர் ரெட்டி எங்கு இருக்கிறார் என்ற தகவல் யாருக்கும் இல்லை. ஆனால் அவர் யாரையும் இதுவரைக்கும் கைது செய்யவில்லை என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. சிபிஐ அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் இருந்தாலும் சரி, சேகர் ரெட்டியை இன்னும் கைது செய்யவில்லை என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது கைது செய்யும் அதிகாரம் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு கிடையாது. வருமான வரித்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமான வருமானம், வருமானத்திற்கு அதிகமான வருமானம், கணக்கில் காட்டாத வருமானம், இவைகளை எல்லாம் அவர்கள் பறிமுதல் செய்வார்கள். அதற்கு அவர்கள் கணக்கு காட்ட சொல்வார்கள் அல்லது அந்த முறைகேடுகள் சம்பந்தமான அதிகாரிகளை விசாரணைக்கு உட்படுத்தி அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து கணக்கு காட்டுவார்கள். இதுதான் அவருடைய எப்போதும் வழக்கமான ஒரு நடைமுறையாக இருக்கிறது. எனவே கைது செய்யும் அதிகாரம் என்பது சிபிஐக்கும் அமலாக்க பிரிவுக்கும் மட்டும்தான் இருக்கிறது. இதில் சேகர் ரெட்டி அரசு பணியாளர் அல்ல. எனவே சேகர் ரெட்டியை கைது செய்வது என்பது உடனடியாக செய்யக்கூடிய காரியம் அல்ல. ஆனால் சேகர் ரெட்டியோடு சேர்ந்து அரசு ஒரு ஆதாரம் சிபிஐக்கோ அல்லது அமலாக்கத்துறைக்கோ கிடைத்தால் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அமலாக்கத்துறை பொறுத்த வரைக்கும் பணத்தை வெள்ளையாக மாற்றுவது தடை செய்யப்பட்டது, சட்டத்திற்கு புறமானது. எனவே அது சம்பந்தமான விஷயங்களில் அரசு அதிகாரிகள் சேகர் ரெட்டிக்கு உதவி இருந்தார்கள் என்ற முக்கியமான ஆதாரங்கள் கிடைத்தாலும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அமலாக்க பிரிவினர் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம் எங்கிருந்து வந்திருக்கிறது, வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்தும் விசாரணையை அமலாக்க பிரிவினரும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.